ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பயணிக்கப் போகும் திருத்தலம் சங்காரத்தின் சபையெனும் திருவாலங்காடு. இங்கே உலகையே ஆட வைக்கும் நடராஜரும் சக்தியின் கரிய வடிவமான காளியம்மையும் ஒரு வித்தியாசமான நடனப் போட்டியில் தங்களை மேம்படுத்திக் கொண்டார்கள். திருவாலங்காடு வில்வ மரங்கள் சூழ்ந்த சிவபூமி, முழு வில்வ வனம், அழகு, அமைதி, ஆன்மீகம் கலந்த ஒரு சோழ நாட்டுப் பெருமை. இங்கே வாதவூரீசுவரராக விளங்கும் சிவன் தன்னுடைய தாண்டவ அருளால் இடம் முழுவதையும் புனிதமாக்கி வைத்துள்ளார். கதை தொடக்கம். காளிதேவி வருகை. சக்தியின் வீர வடிவமான காளி தன்னுடைய நடன சாமர்த்தியத்தை காண்பிக்க சிவபெருமானை நேரில் சந்தித்தாள். அவள் கேட்டாள், ஐயா, நான் ஒரு சிறந்த நடன வீரங்கி. உங்களுடன் ஒரு நடனப் போட்டி ஆட ஆசைப்படுகிறேன். சிவன் பரபரப்பும் இல்லாமல் புன்னகையுடன் ஒப்புக்கொண்டார். நடனப் போட்டி ஆரம்பம். ரத்ன சபையில் பிரம்மாண்ட அரங்கேற்றம். மணிமகுடம் சூடிய ரத்ன சபை. நட்சத்திரங்கள் கூட சாட்சி நின்ற அந்த அரங்கேற்ற மேடை. சிவனும் காளியும் பளபளப்பான நடனங்களால் அங்கேயே சக்தியும் சிவமும் விளையாடும் வேத பாடலைப் போல செய்தனர். அதிரும் தருணம். முயல்கால் தாண்டவம். நடனப் போட்டி சூடுபிடித்த போது சிவன் தன் திருக்காலால் நிலத்தை உயர்த்தினார். அந்த ஒரு காலடி முயல்கால் என அழைக்கப்பட்டது. அதைச் செய்யும் வல்லமை காளிக்கில்லை என்பதை உணர்ந்தாள். அவள் தலை குனிந்தாள். அங்கே ஆணவம் தோற்றது. அங்கேதான் உண்மை வெற்றி நிகழ்ந்தது. பாடம் என்ன? இந்த கதை நமக்கு சொல்வது என்ன? அறிவும் ஆணவமும் ஒன்றாக சென்றால் வீழ்ச்சி. ஆனால் இறைஞானத்தின் முன் பணிந்தால் அது உண்மையான ஜெயம். சிவனது சங்கார தாண்டவம் உலகை அழித்து மீண்டும் உருவாக்கும் சத்துவத்தின் ஊட்டலாகும். இன்றைய திருவாலங்காடு தீர்த்த யாத்திரையின் முத்தான இடம். இன்று நாம் செல்லும் திருவாலங்காடு கோவிலில் அந்த ரத்ன சபை சத்தமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த திருநடனக் கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? பெரிய உண்மைகள், பெரிய அழகில் சொல்பவை சிவனுடைய நடனங்கள். நிச்சயமாக சந்திக்கலாம் அடுத்த காணொளியில். பார்க்க, பகிர்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவுதான் நமக்கு எங்கள் அடுத்த பயணத்திற்கு ஊக்கம்.